வணக்கம் ரீதி. அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணை வழியாக 4500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று ஒரு நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் கொடிவேரி அணையில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதாவது பவானிசாகர் அணையிலிருந்தும் பவானி ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமங்களில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக கொடிவேரி அணை வழியாக இன்று காலையிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தற்போது இந்த 1000க்கும் மேற்பட்ட கனஅடியானது தற்போது 4500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினால் பவானி ஆற்றின் வழியாக உள்ள கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த கனமழையின் காரணமாக பவானி ஆற்றில் அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு கொடிவேரி அணையின் 4500 கன அடி வீதம் தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு நலன் கருதி இன்று ஒரு நாள் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் இந்த கொடிவேரி அணையில் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் அனைவரும் வெளியே சென்றுள்ளனர். இந்த நிலையில் அதாவது கொடிவேரி அணையில ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி திருப்பூர், கரூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தினசரி ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடிவேரி அணைக்கு குளித்து அங்குள்ள நீர்வீழ்ச்சியில் குளித்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் தொடர் கனமழையின் காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காரணத்தினாலும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் இந்த கொடிவேரி அணையில் குளிக்காமல் இன்று ஒரு நாள் மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேடம்.